அடா 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 அடடடா! பார்க்கும்போதே அப்படி நாக்குல எச்சி ஊறுதா! இது தாங்க அந்த நம்மளோட ஏதோ ஒரு ஸ்கார்பியோவா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு. வேற லெவலு. இது வந்து ஒரு ஃபுல்லாவே அந்த கிரீம் ஐஸ் கிரீமாலே வந்து பண்ணியிருக்கோம். பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஃபலூடா தாங்க. ஃபலூடா ராயல் ஃபலூடாவ அப்படி நல்லா டேஸ்ட் பண்ணி, அத ஆர்டர் பண்ணி அந்த வீடியோ இப்ப நம்ம பார்க்கலாமா? வாங்க, 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 வாங்க. நம்ம இது கடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃப்யூல் அப்படிங்கிற கடை வந்து செட்டிக்குளத்துக்கு போற வழியில ஒரு அருமையான, அழகான, சூப்பரான கடை ஒண்ணு இருக்குது. போம்போது சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு வீடியோ மாரி எடுத்தேன். அப்புறம் நம்ம கன்டென்ட்டே இல்லாம சுத்திட்டு இருந்தோமா, அதனால அந்த வீடியோவ இப்ப எடிட் பண்ணி போட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிட்டேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெனு கார்ட் எடுத்து புரட்டி புரட்டி பார்த்தேன். எதுனாலாமோ பார்த்தேன். ஏகப்பட்டது சாண்ட்விச், அந்த வெஜ், இந்த வெஜ்ன்னு பல வெஜ் போட்டிருந்து. ஆனா நம்ம தான் ஒரு நான்வெஜ் பாய் ஆச்சே! அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்தோம். நம்மளுக்கு சொந்தமா இதில எதுவுமே இல்லாதனால, எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரேட்டு தான். பட் இருந்தாலும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். அதனால தான் அந்த கடை வந்து பயங்கரமா ஓடிட்டுருக்கு. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேருந்து இங்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பன் டார்வினு. டார்வின் என்ன பண்ணியிருக்கான்னா, சிம்பிளா ஒரு ஆர்டர் போட்டு விட்டாப்ல. பட் நம்ம அப்படி இல்லல. நம்ம நண்பன் வந்து பயங்கரமான ஒரு ஆர்டர் போட்டான். ஆனா நான் சும்மா விடுவேனா? நான் இதுக்குன்னே போட்டோம்ல. மெனு கார்ட அப்படியே எடுத்து புடுங்கி, ஒரு சைடு வாக்குலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ம். இங்க அந்த அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அண்ணன் டீ ஷர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ரீஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த அண்ணன்ட்ட தான் நம்ம வந்து என்னது வேணுமோ வந்து நான் ஆர்டர் குடுக்கணும். ஆனா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அத அந்த நீட்டா செலக்ட் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த மெனு கார்டு வந்து குடுத்துருக்காங்க. பாருங்க பர்கரு, வெஜ்ஜி சாண்ட்விட்ஜி, ஃப்ரூட் சாலட்டு, ஃப்ரூட் ஃபலூடா, ராயல் ஃபலூடா இப்படி இருக்குதா? இதில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஆனா, நம்ம இத வந்து ஒரே நாள்ல மொத்தமா சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம மாடு இல்ல, மனுஷன். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு சிம்பிளா ஒரு 2 ஜூஸோட நிப்பாட்டிக்கலான்ட்டு, பாக்கெட்ல இருக்கிற மணிக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் இது. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ ஏதோ சொல்லணும்னு நெனச்சேன் மறந்துட்டேனே! ஆ இருங்க. இதுதான் நானு. அந்த பேசிட்டு இருக்கேன்ல, நானு. இதுதான். அந்த வீடியோ எடுக்கும்போதே ஒரு சில வார்த்தைகள் வந்து மானே, தேனே, பொன்மானேன்னு பேசியிருந்தேன். இருந்தாலும் அது வந்து நல்லா இல்ல. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சின்சியரா இருந்து என்னத்த நோட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே இல்ல. எது ரேட்டு கம்மியா இருக்குங்கிறத வந்து தெளிவா பார்த்துட்டுருக்கேன். அவ்வளோதான். அ எப்படியோ அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு ஜூஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும், இன்னைக்கு என் நண்பன் எனக்கு வாங்கி தரான். அதனால நம்ம வந்து ஒரு ராயல் ஃபலூடா அடிச்சிடலான்ட்டு, ராயல் ஃபலூடா இப்போ ஆர்டர் குடுத்தாச்சு. அது ரன்னிங்லயே வந்துக்கிட்டே இருக்கும். அ நீங்களும் இப்படி நல்லா சிறப்பான ஒரு தரமான ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ரீஃபுல் ரீஃப்யூல் அப்படிங்கிற கடைக்கு வந்துருங்க. நம்மளோட ஓரியோ சாக்லேட் வந்து நம்ம நண்பனுக்கு வந்துட்டு, அவன் அத எடுத்து ஸ்னாப் போடும்போது, நானே அவனுக்கு தெரியாம லைட்டா அப்பப்போ 2 ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு, எவ்வளோ டேஸ்டியா அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா? செம்மையா இருக்குதா! கீழ வடிஞ்சுக்கிட்டு. ஐயோ! பார்க்கும்போது சத்தியமா எனக்கு நாக்குல எச்சி ஊறிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல. சரி என்ன பண்ண இது அவன் ஐட்டம் நம்மளுக்குன்னு ஒரு ஐட்டம் வரும். அத நம்ம பார்த்துக்கலான்ட்டு வெயிட் பண்ணேன். இருந்தாலும் அவன கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூனு அப்பிட்டேன் அப்பவே. சைடு வாக்குல. இருந்தாலும் நம்ம ஐட்டம் இப்போ நம்மளுக்கு வரும். நம்ம வந்து இப்போ என்ன குடுத்துடணும்? ராயல் ஃபலூடா. அந்த ராயல் ஃபலூடா இப்போ வரும். வெயிட் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலான அ இயற்கையான ஜூஸ் இருக்குல்ல, அது என்ன ஜூஸு? ரெடிமேட் இல்ல. அது என்னது? உடனே ரெடி மிக்ஸ் மாரி நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி குடுப்பாங்கல்ல. அந்த ஃப்ரூட் மிக்ஸ் நம்ம கடைக்கெல்லாம் போனா ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸுமோ ஆப்பிள கட் பண்ணி அந்த மாரி ஜூஸ் இல்ல இது. இது ஒரு விதமான ஜூஸு. இப்ப நம்மளுக்கு வந்திருக்க ஃபலூடால பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேமியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாயாசத்துல போடுவாங்கல்ல. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது இருந்துச்சு. ஆப்பிளு, ஆரஞ்சு, என்னாச்சின்னு எல்லாத்தையுமே அதில போட்டாங்கங்க. ஐஸு, கீஸுங்க பாருங்க. சத்தியமா அன்னைக்கு நான் அதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு பல வெரைட்டி இருந்துச்சு இதுல. ஆம். நம்ம பாதாம் பிஸ்தா பருப்பா இருக்கட்டும், அப்புறம் அந்த முந்திரி பழமா இருக்கட்டும், அப்புறம் அந்த பிஸ்மிஸ் பழமா, அந்த பழமா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஐட்டத்த உள்ள வந்து அண்ணன் இறக்கியிருக்காப்புல. தரம்னா தரம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட்டு.
அப்படியே ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. சைடில் வேறு வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச்சை வந்து போட்டு விட்ருந்தாங்க. நான் வேணால் கொஞ்சம் கிரிக்கெட்டு கொஞ்சம் ஓரளவு பார்ப்பேங்கிறனால அதையும் பார்த்து இங்கே பாருங்கள். அடா 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 என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு என்னென்னா ஸ்பூனை தூக்கி தூர போட்டு அப்படியே மொத்தமாக வாயில் தட்டினான்னு தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணேன், கொஞ்சம் டீசெண்ட்டை மெயின்டைன் பண்ணி அப்படியே சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சிக்கனு சாண்ட்விச்சா அப்படி தான் நினைக்கிறேன். இதோட பேர் வந்து எனக்கு மறந்து போச்சு. சிக்கன் ஜாஸ் அப்படி இருந்துச்சுங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டு. பட்டு இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் ஓவர் தான். பட் பரவாயில்ல. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு ஃபலூடா வந்து வேறு லெவலில் தரமாக இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. பட் என்ன பண்ணால் இப்போ எந்த கடையாக இருந்தாலுமே வந்து ஓரளவு நார்மலாக ரிச்சான கடையெல்லாம் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கடை வந்து எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் வைக்கிறது தப்புலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன வீடியோ போடணும்னு தெரில. அதான் என்கிட்ட இருக்கிற சொந்த வீடியோவே எடுத்து உங்களுக்கு நான் போட்டு விட்டேன். மிச்சம் உள்ள வீடியோலாம் அப்படியே பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் நான் இதோட நம்மளுடைய கடையை முடிட்டு கிளம்புறேன். See you. ഞാൻ ഫസ്റ്റ് ബാറ്റിങ് மணி 10 வாகிட்ட ஃபோன் பேசி டைமை மறந்துட்டியா? இது அந்த கடைக்கு ஓம்லாம் போகிறானா எங்கள் தெருவில் இருக்க யாரெல்லாம் போகிறாங்க எல்லாத்துலேயும் இந்த பேச்சு தான். சரியான கேட்க நல்லா கேட்சா தானே வருது. சிக்கன் பீஸா நீ மெதுவாக தொடங்கி ஒரு ஓவர் முடிஞ்சிட்டு ஒரு 2 ரன்னோட இப்போ தான் அடிக்கணும். சடஜுக்கு ஃபஸ்ட்டு இறங்கிடணும் ஓப்பனிங். சடஜா எங்கேயும் இறங்கிட்டான். அது ரவீந்திரா வேற சடஜா நியூசிலாந்து இறங்கி ரவீந்திரா சடஜன் அது வேற. நான் தான் போன மேட்ச் ஜெயிக்க வச்சான்.
இதில் இன்னும் கேட்போம். ருத்ராஜ். இல்லை இல்லை ஆமாம் ரசிகர் ஆகலை இவன் கேட்பேன். சரியான பேர் தெரியுமா? ரவீந்திரா. சரியான பாம்பா இருக்காங்க. அவனை அடிச்சான். ஆமாம், இப்போ சரியான பாம்பா இருக்கான். இந்த இந்த என்னது? நியூசிலாந்து. ஆ நியூசிலாந்து யாரு? கரெக்டாக அதுதான் போட்டு கொடுத்தாங்க. பவுல் அடிச்சா ஒரு ஓவர் கிடச்சாலே போதும். பின்னிட்டான். போன வச்சு உமேஷ் யாதவ் தான் நகா இது பண்ணான். லாஸ்ட் ஓவர் நகா போட்டு விக்கெட் எடுத்து மும்பை விட அவனமே ஓடலையா இருந்தது. பாண்டியா ஒரு 4 ஓவர் 6 அடிச்சு விடுவாங்க. உமேஷ் யாதவ் இதை இப்போ விக்கெட் எடுக்கிறோம். தான் இப்போ போட்டு வரும் வைக்கணும். இது என்ன ஃப்ளைட் சொல்ல முடியாது. இது என்ன ஃப்ளைட் சொல்ல நான் ஒரு சிக்கன் பார்த்தேன். வேறு மறுபடியும் விட்டோம். ஃபஸ்ட் கேட்ச் தானே இல்லை மறுபடியும் ஃபஸ்ட்டு உள்ளது. கேட்ச் விட்டோம்னா கொஞ்சம் கூட ஒரு 3 ரன் எக்ஸ்ட்ரா பண்ணாமல் செத்தான். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி இதே சரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம். வீடியோ ஓட்டிருக்கேன். அப்படி ஓடிட்டு தான் இருக்கு. இது கொஞ்சம் தலை ஃபுல்லாக 4 6 ஒரே
சிவப்பு இருக்கா ரவீந்திரா. ஒட்டகை அடிச்சிருக்கு 19 ரன் எடுத்துட்டு. இன்னைக்கு சென்னையில் நடக்குது. சென்னையில் நடக்குது ஸ்டேடியம் தெரியல. சென்னை ஸ்டேடியமாக இருக்குது. அது சேர்த்தே அடிச்சுட்டாங்க. பாண்டியடி